நம்ம அவினாஷில் இப்படி ஒரு இன்ஸ்டியூட்டாக நான் ஆச்சரியப்பட வச்சதா ரித்மவி ஃபேஷன் இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஹா டிஜிட்டல் ஆப்போசிட், இல்லை அப்படின்னா சத்யாவுக்கு பக்கத்து பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆயிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் எந்த மாதிரியான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா டெய்லரிங், ஆரி எம்ப்ராய்டரி, ஃபேஷன் டிசைனிங், பெயிண்டிங், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கோர்சஸ் ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்கங்க. இதுதான் ஆக்சுவலி இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக 2023 அண்ட் 2024க்கான பெஸ்ட் இன்ஸ்டியூட் அவார்ட் கூட வாங்கியிருக்காங்க. நான் போனப்போ இந்த இன்ஸ்டியூட்டோட 3rd இயர் ஆனிவர்சரிங்க. நான் தான் கேக் செஞ்சு கொண்டு போயிருந்தேன். இங்கே ஸ்டூடெண்ட், மென்டர் அந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எல்லோரும் வந்து ஜாலியாக பேசி வந்து என்ஜாய் பண்ணாங்க, கேக் கட் பண்ணாங்கன்னு சொல்லணும். இங்கே நிறைய பேர் அவங்க கிட்ஸோடு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பண்ணியிருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே ஸ்டிச் பண்ணதுன்னு சொன்னாங்க. நான் ரேண்டமாக 4-5 ஸ்டூடெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த ரிவ்யூவும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வருவேன். 2 மணி நேரம் 2 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு வருவேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃப்ரீடம் ரொம்ப கிடைச்சதுனால அது கரெக்டாக என்னால் அந்த 3 மாதத்துலேயே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு. நான் வந்து பேசிக் டிசைனிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். 6 மந்த் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுனால இப்போ வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணிக்கலாம். யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க தேவையில்லை. மற்றவங்களுக்கும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். படிச்சவங்க மட்டும் கற்றுக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் படிக்க தெரியாதவங்களும் வந்தாலும் கற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு இல்லையா? அந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து 2 பார்ட்டாக பிரேக் பண்ணி கட்டுற 3 பார்ட்டாக தான் நான் கட்டுவேன். இன்ஸ்டியூட் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்ததுங்க. ஒரு ஓப்பன் ரூம், க்ளோஸ் ரூம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் பேட்சஸாக தான் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால சீட் அலாட்மெண்ட் பற்றி நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இங்கே ஃபிக்ஸ்டு டைமிங்கில் தான் கற்றுக்கணும்னு இல்லைங்க. ஏன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கவங்களாம் இருக்காங்க. அதனால அவங்க டைமுக்கு தகுந்தாப்பில் 2 to 3 டிஃப்ரெண்ட் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கன்வீனியன்ட் டைமில் வந்து அவங்க கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கோர்ஸுக்கு தான் ஃபீ பே பண்ணியிருக்கீங்க, இதை மீறி நான் சிலபஸை மீறி வேறு எதுவும் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னலாம் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான டவுட்ஸ் கேட்டாலும் அதை முகம் சொல்லிக்காமையும் கற்றுத்தராங்க. நான் ரீலில் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு இங்கே லாங்குவேஜோ இல்லை உங்களோட எஜுகேஷன் லெவலோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா இங்கே ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது, ஃபிக்ஸ்டு பொசிஷன் டெஸ்ட்டும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியா அண்ட் க்ரியேட்டிவிட்டி லெவலை வெளியில் கொண்டுட்டு வர மாதிரி காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு ட்ராஃபிஸ் அண்ட் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எஜுகேஷனோ, லாங்குவேஜோ இல்லை ஏஜோ இதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லைங்க. ஆர்வம் இருந்தால் மட்டும் போதுமானது. எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் தனியாக விட்டுட்டு வர முடியாதுன்னா இங்கே கிட்ஸும் அலவுடு தான். நீங்கள் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தே உங்கள் கோர்ஸை கற்றுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்டை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரித்மவி இன்ஸ்டியூட் தான் அதுக்கு கரெக்டான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். இவங்களை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அவங்க கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபீ டீட்டெயில்ஸ் அவங்களே டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க. வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே எப்பயுமே அவங்களுக்கு லீவ் தான். இப்போ அவங்க 3rd இயர் ஆனிவர்சரி முன்னிட்டு அவங்களோட ஆரி எம்ப்ராய்டரி கோர்சஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ்க்கு ஃப்ளாட் 25% கோர்ஸ் ஃபீலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. லிமிட்டட் சீட்ஸ் ஒன்லி. மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? எப்படி வந்து உங்களுக்கு இப்படி ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது? நான் 2005 வந்து பிஎஸ்டி காலேஜில் ஃபேஷன் டிசைனிங் தான் பண்ணினேன். ஸோ அப்போ இருந்து இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து பொட்டிக் ஆரம்பிக்கணுன்றதா பிளான். நான் அது சம்மந்தமாக இப்போ அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பேசிக்காகவே வந்து டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றங்காட்டி ஸோ ஏன் இதை வந்து டீச்சிங் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அதை பண்ணுறக்கு ஆரம்பித்தேன். ஸோ 2 years ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 2 yearsஆக வந்து நான் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டியூட் லொக்கேஷன் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? அவினாஷி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஓகே. நான் இப்போ புதுசாக வந்து வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கேட்டாங்க அப்படின்னா ஏதாவது இப்போ வந்து நம்ம ஆனிவர்சரி ஆஃபர் போட்டிருக்கோம். ஃபேஷன் டிசைனிங்க்கும் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ்க்கு 2க்குமே 25% ஆஃப் இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இப்போ இந்த காலகட்டத்தில் பணம் மட்டுமே முக்கியமான நோக்கம். நீங்கள் இதை தான் கற்றுக்கணும், இதை மட்டும்தான் கற்றுக்கணும், இவங்க தான் கற்றுக்கணும் அப்படின்னுலாம் இல்லாமல் தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை எந்த ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் கற்றுக்கிட்டு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்டியூட் மூலியமாக தன்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்கிற மிஸ்ஸஸ் நித்யாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.